வணக்கம் ஸ்ரீராம் சார். வணக்கம் ஹசீனா மேடம். அந்த 46 நாட்கள் மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் தேதி வந்து சொல்லிட்டீங்க. தமிழகத்துக்கு ஒரு ப்ரீத்திங் டைமே கொடுக்காம, ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு டைமே கொடுக்காம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்குதா எலெக்ஷன் கமிஷன்? தமிழகம் வந்து பெரும்பாலுமா ரொம்ப அமைதியான மாநிலம். அதனால வந்து அங்கே நம்ம குயிக்காக ஸ்டார்டிங் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு பெருமை தானே மேடம். பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு, முக்கியமாக பாரத பிரதமர் உட்பட முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. நிச்சயமாக தமிழகத்திற்கு பிரதமர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. தமிழக மக்கள் மேல், தமிழ் மேல், தமிழக கலாச்சாரத்தின் மேல் அவர் வைத்து கொண்டிருந்த பாசம் நிச்சயமாக வெளிப்படையா இருக்கு. எப்படி வெளிப்படையா இருக்கிறது அப்படின்னா, வெள்ளத்தால நம்ம பாதிக்கப்பட்ட போது என்ன நிதி கொடுத்துட்டாங்க மத்திய அரசு? பெரிய நிதி ஒண்ணுமே கொடுக்கல. 10 வருஷம் யூபிஏ அரசாங்கத்தில் தமிழ்நாடுக்கு மொத்தமாக மழைக்காக நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட வெறும் 7000. அதே மாதிரி மழை எந்த அளவுக்கு பெய்தது தெரியுங்களா? மழை எந்த அளவுக்கு பெய்தது தெரியுங்களா? யூபி அரசாங்கத்துல இந்த மாதிரியான மழையும் இல்ல. வரலாறு காணாத ஒரு வெள்ள பாதிப்பு வந்து தமிழகத்தில் இருந்தது. வரலாறு காணாத ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது வந்து மணிப்பூர்ல பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது உலகமே பார்த்துச்சு, உலகமே கண்டிச்சது. ஏன் பாரத பிரதமர் அங்க போகவே இல்லை? அவருக்கு டைம் இருக்கு. உலகமெல்லாம் போறதுக்கு, உலகமெல்லாம் போறதுக்கு அவருக்கு வந்து டைம் இருக்கு. யார் காரணம்? பாஜக தான் காரணம். இங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கின பெண்கள் அங்க வந்து தர்ணா பண்றாங்க. உங்களோட புது பார்லிமெண்ட் ஓபன் பண்ணும்போது அவர்கள் போய் சொல்கிறார்களா? அவர்கள் பண்ணது போய் சொல்கிறார்களா? பஜ்ரங் புனியாவை காப்பாத்தியது யார்? அவங்க வந்து மேடம், இந்த நாட்டுல ஜனநாயகம் சொல்லிடுறேன். ஒரு இஷ்யூ நம்ம பேசினா தான் தெரியும். நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த நீங்க சொல்ற அந்த பெண்கள், அந்த நமக்கு மெடல் வாங்கி பெருமை சேர்த்த அந்த எல்லா பெண்களையும் அவர்கள் வந்து அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் இன்னைக்கு அவர்கள் இந்த செலக்ஷன் கமிட்டில இப்ப சொல்றேன் கேளுங்க, புது பெண்களோட அவங்க தோத்துருக்காங்க. நீங்க நாட்டை நீங்க ரெப்ரசன்ட் பண்றபோது பார்லிமென்ட் அங்க ஓபன் பண்றாங்க. கதற அந்த பெண்கள் நம்ம இந்திய தேசிய கொடியை ஏத்திக்கிட்டு, இந்திய தேசிய கொடியை ஏத்திக்கிட்டு அவங்க உட்கார்ந்திருக்காங்க போராட்டத்துல. ஜனநாயக ரீதியாக அவங்க போராடுகிறார்கள். அவங்க தூக்கிட்டு போறாங்க உங்க போலீஸ். அப்படிலாம் ஒரு பழி போடுறீங்க. எப்படிங்க மணிப்பூர்ல வேணும்ட்டே பெண்கள் புடவை கட்டி போட்டு நடந்தாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க பாத்தீங்களா? அந்த முதலமைச்சரோ பிரதமரோ அது ஏற்கல, அத மறுக்கல. பெண்கள் ரிசர்வேஷன் பத்தி நீங்க பேசுங்க. 33% பெண்கள் ரிசர்வேஷன் சொல்லிட்டு நீங்க பாராளுமன்றத்துல கொண்டு வரீங்க. இந்த பெண்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஏன் இந்த எலெக்ஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? நம்ம கிட்ட தேவையான அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. டீலிமிட்டேஷன், அந்த டீலிமிட்டேஷன் process முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசர்வேஷன்ன்றது பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது செய்த அரசாங்கத்தை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலன்னு கேக்குற நீங்க 60 வருஷமா 33 ரிசர்வேஷன் நீங்க கொண்டே வரலன்ற பாயிண்ட் ஏன் மறக்கறீங்க? 33% பஞ்சாயத்துல ரிசர்வேஷன் கொடுங்க. இன்னைக்கு பாஜக அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. பாஜகவோட பார்லிமென்ட்ல இருக்கு, காங்கிரஸ்ல இருக்கா? உங்க கட்சியில சொல்லுங்க, பெண் அமைச்சர்கள் பெண்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. யூனியன் கேபினெட்ல வானதி அவர்களுக்கு தேசிய தலைவர் பதவி கொடுத்திருக்காரு பிரதமர். ஒரு சிறுபான்மையின ஒரு பெண்ணு சொல்லுங்க, யாருக்கு நீங்க முன்னுதவி கொடுத்திருக்கீங்க? யாரை நீங்க முன்னேற்றி இருக்கீங்கன்னு ஒரு நஜ்மா அப்துல்லா மிகப்பெரிய தலைவர். எத்தனை வருஷம் முன்னாடிங்க? மிகப்பெரிய தலைவர். ஏன் அவங்களுக்கான என்ன ஒரு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையா? உங்களோட கட்சியை சார்ந்த ஒரு சிறுபான்மையின பெண்ணை நீங்க தமிழ்நாட்டுல எனக்கு காமிங்க. யாரை நீங்க முன்னேற்றி இருக்கீங்க? குஷ்பு இருக்காங்க. நீங்க எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அவங்க எம்எல்ஏ ஆக்கிட்டீங்களா? அவங்க எம்பி ஆக்கிட்டீங்களா? அவங்க எம்பி ஆக்கிட்டீங்களா? சேர்மன் மேடம், அவங்க கமிஷனோட மெம்பர்ங்க, அவங்க சேர்மன் கிடையாது. இந்த நாட்டோட டெவலப்மென்ட்க்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த நாட்டோட பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த நாட்டோட சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணீங்க? ஃப்ரெஜைல் ஃபை எகானமி, இன்னைக்கு 3 ட்ரில்லியன் எகானமி. எலக்டோரல் பாண்ட்ஸ்ல எல்லா கட்சிகளும் இதுல பயனடைஞ்சிருக்காங்க. பாஜக 6000 கோடின்னு நீங்க பாக்குறீங்க. எல்லாரும் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. பணம் எவ்வளவு வருதுன்னு தான் இதுல பிரச்சனை. உண்மையான கட்சிகளாக இருந்தா நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நீங்க யாரை பத்தி நீங்க வாங்கிட்டு சொல்லுங்களேன். அதே எதிர்க்கட்சிகள் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல இன்டர்வீன் பண்ணுது? பாஜகவுக்கு மட்டும் இன்டர்வீன் பண்ணுது? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் வந்து என்னைக்கு உங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பு வருதோ அதுக்கு மறுநாள்
காங்கிரஸோட அத்தனை அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்றீங்க. எங்களுக்கு இது ஒரு பேன் எதிரான தான், தீர்ப்பே ஒரு இல்லையே. பேன் தான். இது எதிரான இந்தியன் தீர்ப்பாவே நேஷனல் பார்க்கலையே எதிரான தீர்ப்பு பாஜக. தான். இந்தியன் இது நேஷனல் சுப்ரீம் காங்கிரஸோட கோர்ட் 4 அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்றீங்க, இன்க்ளூடிங் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் That is not கமிட்டியோட because of electoral அக்கவுண்ட bonds. ஃப்ரீஸ் பண்றீங்க. Definitely நோ not because of அன்னைக்கு your electoral காலையில bond as an எலக்ட்ரல் issue. பாண்ட்ஸ் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து Case வந்து ஜட்ஜ்மென்ட் வருது. coincidences தான். உடனே வாட் இஸ் தி கோஇன்சிடென்ஸ்? தமிழகத்தில் மீண்டும் 40க்கும் 40 திமுக தமிழக காங்கிரஸ் மக்கள் கூட்டணி வெல்லும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்த்து தமிழக மக்கள் யார் பக்கம் நிற்க போகிறார்கள் என்பதை ஏப்ரல் 21 நீங்க அந்த எலெக்ஷனை தைரியமாக சந்தித்து இந்த மாதிரி டைம் இல்லை என்று சொல்லி எஸ்கேப் ஆகாம தைரியமாக சந்திங்க. உங்களுடைய 40 நீங்க ட்ரை பண்ணுங்க, அதே 40 பாரதிய ஜனதா ட்ரை பண்ணும். யார் வின் பண்ண போறாங்கன்றத பாருங்க. வெயிட் பண்ணி நீங்க பாருங்க. கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி எங்களுடையது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.